இந்த விஷயம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரிலேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. என்னன்னா நம்ம பண்ணுற ஒரு சில ஒர்க்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஒர்க். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம நிறைய தீமில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பார்பி, டைனோ, டிஸ்னி பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹேம்பர்ஸ் வந்து கிட்ஸ் பர்த்டேக்காக நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கிற ஹேம்பர்ஸ் எல்லாமே எனக்கு எகெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது ரொம்ப பழசும் கூட. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்லி ஹேம்பர்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்த டைமில் பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த குட்டி பாப்பா வந்துட்டு வளர்ந்தே இருக்கும் நல்லா. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக இது பண்ணது. இதுல நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் வச்சிருந்தோம்னா ஒரு குட்டி போட்டோ ஃப்ரேம், அது கூட ஒரு பார்பி டால் செட், சிலிகான் பவுச் ஹேண்ட்பேக் மாதிரி வரும் இல்லையா, அது ஹேர் பிரஷ், ஹேர் போ, குட்டி குட்டி ரப்பர் பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் டெடி லேம்ப் மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க. அந்த டைம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அது ஒன்று வச்சிருந்தோம். கூடவே 2 ரிட்டன் கிஃப்ட்டும் கேட்டிருந்தாங்க. அந்த ரிட்டன் கிஃப்ட்ல ஒரு மக், நட்ஸ் பாட்டில், ஹிஜாப்லாம் வச்சு, சாக்லேட்ஸ்லாம் வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டு அவங்க வீட்டில் பர்த்டே செட்டப் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இது ரொம்ப நாளாக என் கேலரியில் இருந்துகிட்டே இருந்துச்சு. போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு போட்டாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை.